ஓம் சாந்தி. துவாபர் துவாபரிகத்திலிருந்து மாயையுடன் நமக்கு மிக நெருக்கமான நட்பு இருந்தது. மாயை இல்லாமல் நாம் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை. ஆனால் எப்பொழுது நாம் பாபாவிடம் வந்த பிறகு பாபா நமக்கு படிப்பிக்கின்றார். மாயை அதனால் நம் மீது பொறாமை வருகின்றது. மாயை நமக்கு எதிரியாகின்றது. எதிரி என்பது மனதை கெடுக்கக்கூடியதாகும். விகாரத்தினுடைய அந்த விஷத்தை நமக்கு அளிக்கின்றது. அவ்வாறு நமக்கு மாயை எதிரியாகின்றது. மாயை நம் மீது சதா எதிரியாக யுத்தம் செய்வதற்கு ஓடி ஓடி வருகின்றது. பகவான் இறைவன் நம்முடன் சர்வசக்திவான் இருக்கும் பொழுது யாரும் என்னை ஒன்றும் அசைக்க முடியாது. அவ்வாறு யுத்த மைதானத்திலே நம்மை யாரும் தோல்வியாக்க முடியாது. அவ்வாறு நாம் மாயைக்கு சேலஞ்சு செய்கின்றோம். இந்த பாக்ஸிங்ல சதா நாம் வெற்றியை அடைகின்றோம். நாம் இந்த பாக்ஸிங்ல வெற்றி அடைய வேண்டும். அதற்காக இந்த மாதிரியான விஷயங்களை நாம் அறிய வேண்டியது மிக அவசியமாகும். எப்பொழுது தன்னை தான் தேகமாகிய அந்த பாக்ஸில் அப்பொழுதுதான் நம்ம மாயை யுத்தம் செய்கின்றது. நாம் உடல் அல்ல, இது விகாரத்தினுடைய ப்ராப்பர்ட்டி ஆகும். இந்த தேகம் நமக்கு ஆத்ம ஞானம் பாபா கொடுத்திருக்கின்றார். தேகரூப அந்த பாக்ஸ்ல தன்னைத்தான் உணர்வதன் காரணமாக இந்த தவறு ஏற்படுகின்றது. நம்மை நாம் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஆத்மாவாக உணர்வதன் மூலமாக நாம் தேகமாக நினைப்பதன் மூலமாக மாயை நம்மளை அவ்வாறான பாக்ஸிங் ஆகின்றது, சண்டை செய்கின்றது. நாம் கீழே விழுந்து விடுகின்றோம். ஐந்து விதமான திருடர்கள் வருகின்றார்கள். சிலர் பார்த்து நம்முடைய தலையை பிடிக்கின்றார், சிலர் மூக்கை பிடிக்கின்றது. இதன் மூலமாக நம்மளை மயக்கமடைய செய்கின்றது. எப்பொழுது நம் ஆத்ம உணர்வில் இருக்கும் பொழுது மாயை அழிந்து விடும். மாயை என்ன செய்கின்றது? நம்முடைய அனைத்து கஜானாய்களையும் திருடி விடுகின்றது. இவை அனைத்தையும் பாபா மேலிருந்து பார்க்கின்றார். எனது செல்ல குழந்தைகளுடைய நிலை என்ன ஆகியது? அந்த அளவுக்கு பொக்கிஷன் விரைந்து அனுப்பியிருந்தேன். ஆனால் மாயை இவர்களை என்னதாக்கி விட்டது. இல்லை, இதற்காக குழந்தைகளுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். எல்லையற்ற சாகர் கடலாக இருக்கக்கூடிய பாபா, அன்பு கடலாகிய பாபா மவுண்ட் ஆபு பகாடிலே வருகின்றார். பிரம்மா மூலமாக பாபா முரளி கூறி பாபா நமக்கு சஞ்சீவனி மருந்தினை கொடுத்து நிமித்தமாக சகோதரி மூலம் முரளி அளித்து சஞ்சீவனி மருந்தினை கொடுத்து நம்மளை அலங்காரம் செய்கின்றார். वो संजीवनी बूटी सुंगता है तो हमें थोड़ा होश आने लगता है कि मैं आत्मा हूँ. இவ்வாறு இந்த சஞ்சீவனி பூட்டு மூலமாக ஆத்ம ஞானத்தின் மூலமாக நான் மகான் ஆத்மா, நான் பரமாத்மானுடைய சர்வ சக்திவானுடைய குழந்தை. இவ்வாறு புரிந்து நடப்பதன் மூலமாக, இவ்வாறு பொசிஷன் நிலைப்பதன் மூலமாக மாயை நம் மீது வார் செய்ய முடியாது. பாக்ஸிங்கில் வெற்றி அடைவதற்காக நாம் எப்பொழுதும் இது ஆன்மீக மிலிட்டரியில், இந்த ஆன்மீக மிலிட்டரியின் முதல் மார்ஷல் லா, அட்டென்ஷன் ப்ளீஸ்,
पहले लॉ का पालन करते हैं, எப்பொழுது நாம் முதல் விதியை आत्मा का கொண்டு ध्यान வரும் देते பொழுது हैं, अभ्यास करते हैं, ஆத்ம பயிற்சி செய்வதன் माया மூலம் हम पर वार नहीं कर நாயை நம் மீது सकती है। யுத்தம் செய்ய முடியாது. सारे दिन भर முழு நாளும் हमें विजयी आत्मा का நான் வெற்றி சொருவ समान ஆத்மாவின் रखना है, नशा अनुभव சுயமரியாதையில் करना है। இருக்க வேண்டும், हम போதையில் पहले இருக்க हम வேண்டும். रोज ऐसा अनुभव करना है, அவ்வாறான प्रयोग அனுபவம் करना நாம் है செய்ய வேண்டும். कि सर्वशक्तिवान बाप ऊपर से சர்வசக்திவான் परमधाम से आकर मेरे பரந்தாமத்தில் सामने இருந்து खड़े வந்து हुए हैं என்னுடன் और இருக்கின்றார். अपने ही कर कमलों से मुझे தன்னுடைய आत्मा का तिलक लगा रहे हैं और उस पर विजय கமல का तिलक भी मुझे கைகள் लगा மூலமாக रहे हैं வெற்றியினுடைய और திலகம் विजयी எனக்கு भाव का வைக்கின்றார். वरदान मुझे வெற்றி दिए हैं। சொருவமான ஆத்மா என்று வரம் அளிக்கின்றார். सर्वशक्तिवान भगवान சர்வசக்திவான் मुझे இறைவன் विजय भाव का वरदान दे வெற்றியினுடைய रहे வரம் हैं। எனக்கு அளிக்கின்றார். ऐसी मस्ती सारे அவ்வாறான दिन भर மஸ்தி में हम போதையிலே करते நாம் हैं, तो माया दुश्मन இருக்கும் பொழுது மாயை எதிரி हमारे நம்மை वार नहीं ஒரு कर பொழுது सकती நம்மிடம் है। யுத்தம் செய்ய முடியாது. और மேலும் ये जो युद्ध होता है இவ்வாறான उसमें யுத்தமானது हम जीतते हैं। அதில் நாம் कईयों வெற்றி का அடைகின்றோம். संकल्प चलता है, ये பல பேருக்கு माया இவ்வாறான से எண்ணங்கள் युद्ध வருகின்றது. चल रहा है, हो रहा है, ये क्या सारा संगम चलेगा क्या? இது முழு சங்கம் முழுவதும் இந்த வாரி யுத்தம் நடக்குமா என்று சிலர் तो ये நினைக்கின்றார்கள். बात ध्यान रखना है, जब तक आत्मा है अशुद्ध இதுவரை तब ஆத்மா तक தூய்மை होता இல்லாத रहेगा இருக்கும் ये பொழுது युद्ध। யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். विकारों के अंश वंश जो भी है, விகாரத்தினுடைய वो माया की சின்ன அணு property கூட है, நமக்கு वो उसको लौटा दो। அதனை மீண்டும் और மாயையிடம் माया கொடுத்து விடுங்கள். हमारा पीछा छोड़ देगी। அப்பொழுது மாயை माया நம்மளை விட்டுவிடும். हमारे நம்மை पर பின்னே वार தொடரக்கூடிய அந்த नहीं மாயை कर விட்டுவிடும். सकती है। तो माया के साथ जो युद्ध होता है, மாயுடன் யுத்தமானது இது. जो बॉक्सिंग होती है, பாக்ஸிங் ஆனது. उस बॉक्सिंग में, அந்த उस பாக்ஸிங்கிலே युद्ध में யுத்தத்திலே माया का वार होने वाले वार में மாயினுடைய जीतते யுத்தத்திலே हैं, வாரிலே उनको वीर कहते हैं। வெற்றி அடைவர்களை वीरों வீரர்கள் என்று में जो கூறுகின்றோம். वीर होते हैं அவ்வாறான उनको வீரர்கள் महावीर कहते हैं। அவர்கள்தான் மகாவீரர்கள் ऐसे அவர்கள். महावीरों की यादगार அவ்வாறான वे மகாவீரர்களுடைய जगती நினைவு माला के சின்னமானது रूप में होती है और अनेक आत्माएं ऐसी அநேக माला का जप ஆத்மாக்களுடைய करते हैं। மாலையை तो हमें அநேகம் इस பேர் बॉक्सिंग நினைவு में செய்கின்றார்கள். जीतने का दृढ़ அவ்வாறு संकल्प இந்த करना है। பாக்ஸிங்கிலே माया வெற்றி हमें அடைவதற்கு हार நாம் पहनाएगी, உறுதிமொழி எடுக்க हार வேண்டும். पहनाएगी, ये हो नहीं सकता है। हमें माया को हार पहनाना है। நாம் மாயை भगवान தோல்வி ने அடைய हमें வேண்டும். विजय का तिलक लगाया தனக்கு है, தான் வெற்றியினுடைய विजय का திலகத்தை हार அளிக்க पहनाया வேண்டும். है। माया हमको हरा नहीं सकती யார் இவ்வாறு है। வெற்றி மாலை அணிந்தவர்களை மாயை நம்மளை தோல்வி அடைய हमेशा செய்ய முடியாது. मार्शल लॉ का हमारा है, अटेंशन प्लीज। ஆகவே மார்ஷல் லா, அட்டென்ஷன் ப்ளீஸ். நான் மகான் ஆத்மாவும் சர்வ சக்திவானுடைய குழந்தை. बॉक्सिंग में हम हार नहीं सकते। எப்பொழுது இவ்வாறு சோமானில் இருக்கும் பொழுது மாயை நம்மளை தோல்வி அடைய செய்ய முடியாது. வெற்றி என்னுடைய வரதானமாகும். இவ்வாறு நாம் உயர்ந்த ஆத்ம சிந்தனையிலே உயர்ந்த போதையில் இருக்க வேண்டும். இதன் மூலம் நாம் மேலும் மேலும் முன்னே சென்று கொண்டே இருப்போம். இது பாபானுடைய பாலனுடைய பிரதட்சண சொரூபம், பிரதட்சணமான ரிட்டர்ன் காண்பிக்க வேண்டும். நம்முடைய முகத்திலே வெற்றியினுடைய அந்த போதை, இதன் மூலமாக அநேகருக்கு நம் மூலமாக அந்த பிரேரணை கிடைக்கின்றது. இதுவும் கூட மிக சூட்சமமான சேவையாகும். ஆகவே நாம் சதா அந்த வெற்றியினுடைய போதையிலே இருக்க வேண்டும்.